ஒரு திருமணம் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான சோல்மேட்டை ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுங்க. குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகத்த படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட சோல்ல வந்து ஒரு சோலை உருவாக்கி அதுக்கு உன்னோட சோலை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு அத்தியாயத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்களோட விலா எலும்புக்கு பின்னாடியிலேருந்து அவளை நான் படைச்சேன் அப்படிங்கிறான். ஒரே சோலு 2 பாடி, ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு. ஓகேங்களா? ஆனால் முக்கால்வாசி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தனக்கான சோல்மேட் அந்த ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க, தன்னோட ஆன்மாலேருந்து படைக்கப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ தகப்பனா நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் பாருங்க, என்னுடைய வெளியே இருக்கிற உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அதுலேருந்து குறுகிய வட்டத்தை வச்சு தான் என் பையனுக்கு நான் ஆப்ஷன்ஸே கொடுக்குறேன். அப்போ எப்படிங்க அவன் ஆன்மாலேருந்து படைக்கப்பட்ட பெண்ணை அவன் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? ஸோ அப்போ எப்படி எனக்கான ஆன்மாவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே நியூட்டன் தேர்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஆன்மாலேருந்து எனக்கான ஜோடியை படைச்சியோ அதை காமி அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான சூழல்களை உருவாக்கி அதுக்கான நபர்களை சுற்றிக்கிட்டுனா வந்து அந்த நபர்களையே திருமணம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். ஒன்ஸ் உங்களுக்காக ட்வின் ஃப்ளேமை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, சோல்மேட்டை ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்மாலேருந்து படைக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உண்மையாக சொல்லணும்னா அந்த இறை நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கஷ்டப்பட்டு தனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெமினி எனர்ஜியை கஷ்டப்பட்டு ஆன்மீக பயிற்சி பண்ணி மேலே கொண்டுட்டு வரணும். ஆனால் தனக்கான ஒரு திருமணம் மூலியமாக அந்த எனர்ஜியை ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணி இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ஈஸியாக அந்த அலைன்மெண்ட் அட்டைங்க ஈஸியாக பண்ணுறதுக்கான உச்சமான விஷயம் இந்த திருமணம். Listen to Life Podcast by Vignesh Krishnamurthy.